ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுடைய ஜிஆர் கோயம்புத்தூர். ஸோ இன்றைக்கி கருப்பு சுண்டல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்காக வர கொத்தமல்லி, மிளகு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா வர மிளகா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ பட்டையை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், சோம்பு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து வறுக்கறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோவில் போடுறது எல்லாமே பாரம்பரிய உணவு முறை தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டையை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிட வேண்டாம், ஓரளவு காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, சின்ன வெங்காயம் அதுக்கடுத்து வந்து இதை போட்டுட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் சேர்க்கணும். அப்படின்னா இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டே வாங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் மாறாது. ஸோ அதாவது கருவேப்பிலை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, கொஞ்சம் அரிசி இதையும் வந்து போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறுபட்டதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இஞ்சி, வரமிளகா, மிளகு, வர கொத்தமல்லி, ஸோ இதையெல்லாம் வந்து ஒன்றா போட்டு அதையும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து எல்லாமே ஒன்றா வறுக்கிற மாதிரி நல்லா வறுபடணும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு வணக்கி எடுத்துக்கோங்க, சரிங்களா? வணக்கி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல தான். பட் தேங்காய் வந்து போடும்போது அந்த ஹீட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சிடணும். ஸோ தேங்காய் இந்த பொருட்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா கருகிடக்கூடாது. ஸோ மிதமான தீயில் வச்சு பார்த்திங்கன்னா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணக்குங்க. சிம்மில் வச்சுட்டு வணக்கிறது ரொம்ப பெட்டர், ஓகேங்களா? ஸோ கரிஞ்சு போயிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து சிம்மில் அடிக்கடி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வறுத்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் அதை ஆறட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தக்காளி வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் கேரட் பீன்ஸு, அதுக்கப்புறம் அதை தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் குழம்புக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்களா அந்த தக்காளி, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், குழம்புக்கு சின்ன வெங்காயம் ப்ளஸ் கத்திரிக்காய். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இது போக கொத்தமல்லி தழையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு அதையும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு சுண்டலை வந்து விசில் விட்டு அதையும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசல், ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உருளைக்கிழங்கு அப்புறம் கருப்பு சுண்டலை வேக வச்சு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து சமையல் வந்து எப்படி பண்ணுறது, குழம்பு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழம்புக்கு தேவையான பொருள் இப்போ தட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரிசி ஒரு பக்கம் வந்து கேரட் பீன்ஸ் வேகுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு. ஸோ குழம்பு வந்து குக்கரில் தான் வைக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கர் இல்லை, அந்த நம்ம தாளிப்பு விடுற வரைக்கும் மசாலா ஊற்றுற வரைக்குமே குக்கரில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசில் விடுறதுக்காக 2-3 விசில் வந்து விடுவோம். ஸோ மந்திர கல்லெண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் இருக்குல்லையா, அதை எடுத்து வந்து எண்ணெயில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன மெத்தடில் பண்ணுறோமோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து எந்த பொருளுக்கு அப்புறம் எந்த பொருள் போடுறோம் அப்படிங்கிறத அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஸோ அம்மா வந்து சூப்பராக சமையல் செய்வாங்க. ஸோ இது எல்லா வீடியும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவங்க 10 வயசுலேருந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது பாரம்பரிய முறையில் தான் அவங்க செய்வாங்க. இதே மாதிரி செய்யுங்க. எண்ணெயில் வந்து கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு சுருங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அவங்க என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா அந்த சின்ன வெங்காயம் சொன்ன பார்த்திங்களா, சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இதை வந்து அதுக்கு அடுத்தமாக சேர்த்தணும். ஸோ கத்திரிக்காய்க்கு அப்புறமா இதை வந்து சேர்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டு குழம்பு வந்து எல்லாம் ஒரே மாதிரி வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கடையில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் அந்த மஞ்சத்தூள் அந்த அளவில் வந்து கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஸோ காய்கறி நாங்கள் அதிகமாக சேர்த்துவோம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்கோ இந்த ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு அரைவாசிக்கு வெந்துடணும், சரிங்களா? ஏன்னா நம்ம விசில் விடுவோம். ஸோ அரைவாசி வந்து இது வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வேக வச்சுருப்போம் இல்லையா கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இது 2 தான் பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெய் ஊற்றி தாளித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போடணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் கருப்பு சுண்டல் அப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதையெல்லாம் போட்டு நல்லா இப்போ ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு இடையில நம்ம அந்த அரைச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புளி கரைசலும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அந்த புளி கரைசலையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடயே விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வந்து ஒன்றுக்குள்ளே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல அது கூட வந்து இதை எடுத்து ஊற்றணும்.
ஸோ வந்து பாருங்கள் இப்போ அம்மா காட்டுவாங்க. இப்போ வந்து 3/4 வாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வெந்துருச்சு எல்லாமே. காய்கறி கருப்பு சுண்டை ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து தாளிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்ச அந்த மசாலாவை அதுக்குள்ளே ஊற்றியாச்சு. ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊற்றணுமோ அதை வந்து உங்களுடைய அந்த கவுண்ட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ அளவு வந்து நம்ம இவ்வளோதான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பொறுத்து நீங்கள் அந்த அளவு வந்து கூட்டி குறைச்சிக்கோங்க. காரம் அந்த புளிப்பு அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ தண்ணி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு விடணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. ஸோ வந்து இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரட்டும். கூடவே கல்லுப்பையும் சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொஞ்சம் வேகட்டும். சரிங்களா? 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எப்பயும் போல் குக்கர் மூடியை போட்டு நம்ம ஒரு 3 விசிலோ 4 விசிலோ விடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மூடி போட்டுருச்சு. ஸோ வந்து விசிலும் போட்டு ஒரு 2-3 விசில் வரட்டும். இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கம் வந்து காய்கறி வந்து வேக வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் வந்து வெந்துட்டுருக்கு. கூடயே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கூடையும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முதலே மஞ்சத்தூளும் அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வேகும் போதே வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொரியலுக்கு செய்கிற தாளிப்பு. இதுக்கடையில் பாருங்கள் விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருகு ஊற்றணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த திருகு எடுத்து நம்ம இந்த குழம்புல ஊற்ற வேண்டியது தான். ஸோ ஊற்றிட்டு இந்த நம்ம ஊற்றின திருகு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. குழம்பு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, வேறு ஏதாவது பவுட்ரு சேர்த்திருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இது வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வீட்டில் செய்கிற பொடிகள் தான். ஸோ வெளியெலாம் வாங்குறது கிடையாது. ஸோ நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து வெந்துருச்சு. ஸோ வந்து ஃபுல்லாக அரிசி வந்து வடித்து தான் செய்வோம். இது ஆல்ரெடி எல்லா வீட்லையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் வந்து வெந்துருச்சா அதை வந்து எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து மந்திரக்கால் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் எனது உளுத்தம்பருப்பு கடுகு போடணும். ஸோ அதுவும் போட்டாச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த வெங்காயம் கருவேப்பிலை அது 2 போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு தாளிங்க. ஸோ நல்லா தாளித்ததுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், கடைசியாக அந்த தேங்காவை போட்டு சிம்மில் வச்சு நல்லா அந்த தேங்காய் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இது கூட வந்து சேர்த்து வணக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வணக்கிட்டே இருக்காங்க. அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரைவாசி வந்து வணக்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் போடுறாங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போடணும். ஏன்னா மிளகாத்தூள் வந்து லாஸ்ட்டாக போட்டோன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு வரும். சரிங்களா? அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு அந்த வேக வச்ச கேரட் பீன்ஸ் அதே இதுக்குள்ளே போட்டு என்ன பண்ணணும், அந்த மசாலா வந்து தேங்காய் எல்லாமே அந்த பொரியல் மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டு நல்லா பொரியலை வந்து பார்த்திங்கன்னா பெரட்டி விட்டு பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் கிளறாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கூட அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வராது. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த எல்லா பொடியும் சரி தேங்காய் துருள் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள். ஸோ வழக்கமாக நீங்கள் செய்யறதை விட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. பை ஆல்.